முத்தப்பழம்பதி தற்போது தாவேக தலைவர் விஜய் எங்கிருக்கிறார்? பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய வேலுச்சாமிபுரத்தை அவர் வந்தடைய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வேதவெள்ளி வேலுச்சாமிபுரத்தை மெல்ல மெல்ல நெருங்கி வருகிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருப்பதால ஈரோடு பிரிவு சாலையிலிருந்து ஒரு 20 நிமிடத்துல போக வேண்டிய நேரத்துல கூட்ட நெரிசல் காரணமாக தொண்டர்கள் வாகனத்துக்கு முன்னே ஆர்ப்பரித்து செல்றாங்க. அதனால வாகனம் ஊர்ந்து செல்கிறது. இன்னும் அதிகபட்சமாக ஒரு 10 நிமிடத்திற்கு அந்த பிரச்சார இடத்துக்கு வந்துருவாரு. பரப்புரையை மேற்கொள்ள இருக்காரு. ஏன்னா சாலையின் இருபுறவுமே அந்த கடுமையான கூட்டம் இருப்பதால அதுல ஒரு ஊர்ந்து செல்வதற்கு பேருந்து செல்கிறது. கரூர் நகரில் அந்த கரூர் ரவுண்டான கூடிய மொத்த கூட்டமே ஒட்டுமொத்தமாக அவர் வாகனத்துக்கு முன்னாலும் பின்னாலும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சாரம் நடைபெறுகிற அந்த வேலுச்சாமிபுரத்தை நோக்கி அனைத்து மக்களுமே தொண்டர்களும் மக்களும் படையெடுத்து செல்வதால அந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 10 அல்லது 20 நிமிடத்திற்கு அவர் தனது பரப்புரையை இந்த வேலுச்சாமிபுரத்துல தொடங்க இருக்காரு. இப்ப அவர் கடந்து சென்ற வழியெல்லாம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இப்ப ஈரோடு சாலையில தான் அவர் செல்றாரு. அவற்றை கடந்து இந்த கோயம்புத்தூர் சாலை, அதே போல நாமக்கல்ல இருந்து கரூர் நகருக்குள்ள நுழைகிற சாலை உள்ளிட்ட சாலைகள் வந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. வாகனங்கள்லாம் நீண்ட தூரத்திற்கு காத்திருக்காங்க. அவற்றையெல்லாம் கடந்து கரூர்ல வந்து தற்போதைக்கு திமுகவினோட ஆதிக்கத்தில் உள்ள கரூரில் வந்து அவர் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. கரூர் மண்ணுக்கென்ன பல்வேறு சிறப்புகள் இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலில் தேர்தலில் போட்டியிட்டது இந்த கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட குளித்தலை தொகுதியில தான். அப்போது ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டமா இருந்தது. குளித்தலையில தான் வந்து கருணாநிதி தனது அரசியல் வாழ்வு, அதாவது தேர்தலில் போட்டியிட்டு அரசியல் வாழ்வு தொடங்கினாரு. முதல் வெற்றியையும் பெற்றாரு. அப்படிப்பட்ட இந்த கரூர் மண்ணில் வந்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிற விஜய் என்ன மாதிரியான கருத்துக்களை பேச இருக்காரு? அன்றைய காலகட்டத்தில் கருணாநிதியும் ஒரு இளைஞராக தான் தேர்தல்களை சந்திச்சிருப்பாரு. அதே போல இப்போ ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தேர்தல் களத்துல விஜய் அடியெடுத்து வச்சு அந்த கரூர்லயே தனது பரப்புரையை மேற்கொள்ள இருக்காரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அதன் காரணமாகத்தான் தொண்டர்களை கடந்து பொதுமக்களும் அதிக அளவில் குவிஞ்சிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் கருணாநிதிக்கு திராவிட இயக்கங்களுக்கு வந்து அந்த நங்கவரம் போராட்டம் ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் வந்து அந்த நங்கவரம் பண்ணையார்களுக்கு எதிரான நங்கவரம் போராட்டம் ஒட்டுமொத்த அடித்தட்டு மக்களையும் திராவிட இயக்கங்கள் பக்கம் ஈர்த்தது என்று சொல்லலாம். அதன் விளைவாகத்தான் 1957 முதல் முறையாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றாரு. அப்படிப்பட்ட தொகுதியில வந்து தாவேக கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகும் நிலையில தனது 3வது தேர்தல் பரப்புரையாக இந்த மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்திருப்பது ஒரு அரசியல் முக்கியத்துவமாக அமைந்திருக்கு. மேலும் வந்து அவர் என்ன பேச போறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருப்பதாலதான் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்காங்க. நாமக்கல்ல வந்து அந்த மாவட்டத்தோட பிரச்சனையை பேசினாரு. அவற்றை கடந்து கரூர்ல வந்து அரசியல் சார்ந்து பேசுவாரா, குறிப்பா வந்து திமுக வந்து இன்னும் கூடுதலான அழுத்தமான தனது கண்டனங்களை தெரிவிப்பாரா, பதிலடி கொடுப்பாரா என்ற எதிர்பார்ப்போடு மக்கள் அந்த திடல் அந்த வெளிச்சாபத்தில் குவிஞ்சு வர்றாங்க. வேதவள்ளி, கரூர் பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன? அதை விஜய் குறிப்பிட்டு பேசுவதற்கான எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறதா? முக்கியமான பிரச்சனைனா சாயப்பற்ற தொழில் முற்றிலுமாக முடங்கிருச்சு. பல்வேறு கட்டுப்பாடுகளின் காரணமாக, குறிப்பா சாயப்பற்ற கழிவுகளால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது என்ற உத்தரவு அடிப்படையில் ஒரு 450 சாயப்பற்றைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. 500 சாயப்பற்றை இருந்த கரூர் நகரத்துல 450 சாயப்பற்றைகளை மூடி சுமார் 50-60 சாயப்பற்றைகள் மட்டுமே இயங்கி வருது. அப்போ அந்த சாயப்பற்றை தொழிலாளர்களும் சாயப்பற்றை தொழில் நம்பி நேரடியாக இருந்த தொழிலாளர்கள் முதலாளிகளும் சார்ந்திருந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களும் வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க. ஒரு சாயப்பற்றை பூங்கா அமைக்க வேண்டும் என்பது இந்த மாவட்ட மக்களின் கோரிக்கையா இருக்கு. அது குறித்து விஜய் என்ன பேச போறார் என்ற எதிர்பார்ப்பு இந்த மக்களிடம் ஏற்பட்டிருக்கு. அதே போல அந்த அமெரிக்காவோட வரி விதிப்போல ஜவுளி தொழில் வந்து முற்றிலுமாக முடங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏற்றுமதி முழுக்க தடைப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்ட தொழிலாளர்களும் முதலாளிகளும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அது சார்ந்து மத்திய மாநில அரசு இது குறித்து அவர் என்ன பேச போறாரு என்ற எதிர்பார்ப்பு இந்த ஜவுளித்துறையை பொறுத்தவரையில் இருக்கு. மேலும் வந்து இந்த சாயப்பட்டை கழிவுகளால ஒரு வர்க்கம் பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன தீர்வு சொல்லப்படுறாருன்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. மேலும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில மணல் கொள்ளைக்கு பெயர் பெற்ற மாவட்டம். ஒரு நூற்றாண்டு காலமாக கரூர் மாவட்டத்தில் அதிக அளவிலான மணல் கொள்ளை நடக்குது என்ற குற்றச்சாட்டு கடந்த சில ஆண்டுகளாக எழுந்து வந்தது. அப்ப மணல் கொள்ளையை குறித்து விஜய் என்ன மாதிரியான கருத்துக்களை பேச போறாரு, அது குறித்து பேசுவாரா என்ற கேள்வி இருக்கு. அதே போல அடிப்படை பிரச்சனைகளான அந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டு 1.5 மாதம் ஆகிவிட்டது. பேருந்துகள் அதிலிருந்து இயக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. அது குறித்தெல்லாம் அவர் கட்சி நிர்வாகிகள் அவர் கவனத்துக்கு கொண்டு சென்றார்களா, அது குறித்து பேசுவாரா என்ற கேள்வி இருக்கு. கரூர் அரசு மருத்துவமனையில போதிய மருத்துவர்கள் இல்லாதால மருத்துவ சிகிச்சைக்கு கோயம்புத்தூர் அல்லது சேலம் செல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. அப்ப அடித்தட்டு மக்கள் பிரச்சனை குறித்து அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. முழுக்க இவர் இப்போ கரூர்ல வந்து டிசம்பர் 13ஆம் தேதி நடத்த வேண்டிய அந்த பிரச்சார பயணத்தை வந்து முன்கூட்டியே நடத்துறாரு. ஏன்னா கடந்த 17ஆம் தேதி திமுக வந்து இங்க 30 விழாவை விமர்சையாக நடத்தி முடிச்சாங்க. அது அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு திமுக தொண்டர்களுக்கு உத்வேகத்தை கொடுத்தது. அதுல நேரடியாக வந்து விஜய் குறித்து விமர்சனம் செய்யாவிட்டாலும் மறைமுகமாக அவருக்கு பதில் சொல்வது போல
சில சம்பவங்கள் அந்த மாநாட்டில் நடந்தது. அதன் விளைவாகத்தான் நம்ம திமுக பதிலடி கொடுக்கும் வகையில கரூர்ல பிரச்சார திட்டத்தை மாற்றி இன்று கரூர்ல வந்து விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு. அப்ப முழுக்க மக்களின் பிரச்சனை ஒருபுறம் பேசினாலும் அதற்கு முன்பாக திமுகவையும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் நேரடியாக தாக்கி பேசுவார், விமர்சனங்களை முன்வைப்பார் என்றுதான் அவங்க அரசியல் விமர்சகர்களும் அவங்க கட்சி நிர்வாகிகளும் தெரிவிக்கிறாங்க. இப்ப மெல்ல பிரச்சாரம் நடைபெற இருக்கிற வேலுச்சாமிபுரத்தை நோக்கி அவரது வாகனம் நகர்ந்து வருகிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல ஒரு தன்னை பேச்சை இங்கே தொடங்க இருக்காரு. சில பகுதிகளில் மின்தடை என்றும் தகவல் வருகிறதே, நிலவரம் என்ன முத்துப்பழம்பதி? இப்ப நம்ம நிற்கக்கூடிய பகுதியில் அந்த ஈரோடு பிரிவு சாலை உள்ளிட்ட பகுதியில மின்சாரம் சற்று நேரத்துக்கு இருந்தாலும் மீண்டும் மின் விநியோகம் தொடங்கிருச்சு, நடந்துட்டு இருக்கு. அதே நகரின் ஒரு சில பகுதிகளில் வந்து மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதா சொல்றாங்க. இது குறித்து ஒரு நாகப்பட்டினத்துல வந்து தாவேக மாவட்ட தலைவர் வந்து வேண்டுகோள் விடுத்த அடிப்படையில் தான் மின்சாரம் நிறுத்தினா பாதுகாப்பு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கரூரை பொறுத்தவரையில அவங்க வேண்டுகோள் கொடுத்தாங்களா என்பது தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக சில மாவட்டங்களில் தாவேக தொண்டர்கள் மின்கம்பத்தில் ஏறுறாங்க, நாங்க பாதுகாப்பு கருதி மின்சாரத்தை நிறுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடிய பகுதி இப்ப ஈரோடு பிரிவு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் இருக்கு. மின்சாரம் இல்லாத பகுதிகள் குறித்து அவங்க மக்கள் அளிக்கும் புகாரின் அடிப்படையில வந்து உடனடியாக மின் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மின்துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. பரப்புரை செய்யும் இடத்திற்கு வந்து விட்டாரா விஜய்? மெல்ல அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து வருகிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல அங்க பேச சில நிமிடங்கள்ல அங்க இருந்து பிரச்சாரம் தொடங்க இருக்காரு. இன்னும் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தொலைவுல தான் ஒரு வாகனம் இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அந்த வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஒரு ஆரவாரத்தோட ஆர்ப்பரித்து செல்வதால இந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. கரூர் ரவுண்டானா பகுதியில் இருந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் வந்து 3 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கு. ஆனால் மக்கள் கூட்டத்தினால அவர் வாகனம் மெல்லவே ஊர்ந்து செல்ல வேண்டியிருக்கு. பட்டாசு வரைச்சி கொண்டாடுறாங்க, கையில் தாவே கொடியை பிடித்தவாறு விஜய் என முழக்கங்களை எழுப்புறாங்க. தொண்டர்கள் வந்து ஒரு ஆர்ப்பரிப்போட இருக்காங்க. அவங்க வந்து எதிர்பார்க்கல, ஏன்னா முன்கூட்டியே கரூர்ல வந்து விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று அவங்க தொண்டர்கள் எதிர்பார்க்கல. டிசம்பர் 13ஆம் தேதி திட்டமிட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. சோழமண்டலத்தில் தனது பிரச்சாரத்தை முடித்த விஜய் உடனடியாக திருவாரூர் நாகப்பட்டினம் முடிந்ததுமே பிரச்சார திட்டத்தை மாற்றி சேரமண்டலத்தின் எல்லை பகுதியான கரூர் நாமக்கல்ல வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக அறிவித்திருந்தாரு. அப்பவே இவங்க வந்து ஒரு ஆனந்தம் அடைஞ்சாங்க. ஏன்னா ஒரு 2 மாத காலத்திற்கு முன்பே கரூரை மையப்படுத்தி எங்களது தலைவர் பிரச்சாரத்தை மேற்கொள்வதால அது ஒரு பிரமாண்ட கூட்டத்தை காட்ட நினைச்சாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிஞ்சிருக்காங்க. குறிப்பா கொங்கமண்டலம் வந்து எப்போதும் வழக்கமாக வந்து அதிமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சரிசமமா அதிமுக வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட திமுக ஆதிக்கம் செய்யக்கூடிய பகுதியில புதிதாக கட்சி தொடங்கிய தமிழக வெற்றிக்கழகம் வந்து கால் பதிக்கணும். அதற்கு வந்து கொங்கு மண்டலம் குறிவைக்கின்ற நோக்கோட தான் இவர் கரூர்ல வந்து தனது பிரச்சார பயணத்துக்கு 3ஆம் தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கிறாங்க.